எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசேயின் கையில் இருந்த தடி, தாவீதிடம் இருந்த கூழாங்கல், விதவியிடம் இருந்த கொஞ்சம் எண்ணெய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் பயந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் வழி நடத்திடுவேன், அதிசயமாய் வழி நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசேட பாருங்கள், கையெழுந்த தடி. ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் மோசே பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் பிறப்பு பாருங்கள், அதிசயம். ஹல்லேலூயா. அவரை கொண்டு அங்கே கொண்டு போட்டாங்க பாருங்கள், நதியில் கொண்டு போட்டு வளர்க்கப்பட்ட இடம் ஒரு பெரிய அரண்மனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டுமா பாருங்கள், என்னுடைய ஜனங்கள் பாட அனுபவிக்கிறவங்கன்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த துன்பத்துக்களை தான் போன்னு சொல்லி அவர் நினச்சார் பாருங்க. அது நிமித்தம் அவருக்கு அந்த பாடு வந்ததுனால ஓடி போயிட்டார் பாருங்க. அங்கே போய் ஆடுகளை மேய்த்தார். கையில் வைத்து தடியை வச்சு பாருங்கள், பெரிய காரியங்களை செய்ய முடிய கர்த்தர் அவர் அழைத்தார். மந்திரவாதத்திலையும் பார்வை நடக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய், அடிமைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒன்றுமே இல்லை, தள்ளப்பட்ட மகன், ஒதுக்கப்பட்ட மகன். ஹல்லேலூயா. ஆனால் அவரை கொண்டு தான் கர்த்தர் பாருங்க, மோசே கொண்டு தான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பாருங்க. தாவீதிடம் இருந்த கூழாங்கல். ஹல்லேலூயா. வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, பணம் உள்ளவங்க, பலம் உள்ளவங்க, இராணுவம் இருக்குது, ராஜா இருக்கிறாரு. கோலியத்தை பார்த்தா பயந்து எல்லாம் நடுங்கிறாங்க. ஆனால் அபிஷேகம் பாருங்கள், தாவீது அபிஷேகம் தான். நீ கர்த்தர் உங்கள்கிட்ட ஆமேன் சொல்லுவதெல்லாம் பாருங்கள். நீ அபிஷேகத்தை கேள் மகளே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது அவனுக்கு வேலைலாம் கூட கொடுப்பேன். அந்த கிருபை என்ற கேளு மகளே. என்கிட்ட அடிக்கடி கர்த்தர் சொல்லுவார், எனக்கு அது வேணும், இது வேணும் ஏசப்பா, எனக்கு பணம் வேணும், என் பிள்ளைகளை படிக்க எனக்கு பேசுப்பு கட்ட பணம் வேணும், எனக்கு அவனோட வியாதி சுகமாகணும்னு சொல்லி ரொம்ப ஆண்டர் சமுத்திரம் அலுவலம் சொல்லுவார். என் வல்லமே கேளேன், என் வரங்களை கேளேன், என் அபிஷேகத்தை கேளேன். ஹல்லேலூயா. அது நான் உனக்கு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, நீ செபிக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்க பிசாசு ஓடும். ஹல்லேலூயா. திருட வருகிறவன், ஆமேன், பணத்தை திருட வருகிறவன், கொள்ளை அடிக்கிறவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவன் ஆனோ அவைகளுக்கு ஜீவனோட பரிபூரணம் சொன்ன அந்த வார்த்தையின்படி நீ இதெல்லாம் கேட்கும் பொழுது, நீ செபிக்கும் பொழுது உன் வீட்டில் அதிசயம் நடக்கும். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீ ஆசிரமாய் மாறி போயிடுவா. இது வேணும், இது வேணும் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் பாருங்கள். கேட்கணும், தேவையான ஆண்டோட கேட்கணும். ஆனால் அவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சதுனால பாருங்கள், இதை தான் கேட்க சொல்லுவார் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஆண்டுங்க, எனக்கு வரங்களை தாங்கப்பா, எனக்கு வல்லமே தாங்க இசப்பா, இப்படி அபிஷேகத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் தாவீது இருந்த கூழாங்கலை கொண்டு பாருங்கள், கோலியத்தை முறியடிச்சு போட்டார். ஹல்லேலூயா. முதலாவது பாருங்கள், ராஜாவுக்கு மருமகனாய் மாறினார். அவர் ராஜாவாக மாறிட்டார் பாருங்கள். அந்த அபிஷேகம் தாவீதை உயர்த்தினது.
மோசேக்குள்ள இருந்த வைராக்கியம், ஹல்லேலூயா, அந்த தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வர வைத்தது. விதவிடம் இருந்த கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு பாருங்க. ஹல்லேலூயா. எலியாவுக்கு பாருங்க, எலியா வந்து கேட்கும் பொழுது கொஞ்சம் தான் எனக்கு எண்ணெய் இருக்குன்னு சொல்லும்போது, முதலாவது எனக்கு நீ பண்ணிட்டு வா, உன் பானையில் எண்ணெய் குறையும் சொல்லு. அதே மாதிரி பாருங்கள், அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பானையில் மாவுக்குள்ள எண்ணெய் குறையலையா. இன்றைக்கி பாருங்கள், இருக்கிற நிலைமையில் ஆண்டவரை தேடும் பொழுது அது தரலையே, இது தரலையே, அப்படியா இப்படியான்னு பாருங்கள், நம்ம செபிக்க மறக்கக்கூடாது. பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராட்சிய நீதி தேடும் பொழுது உங்களிடத்தில் உள்ளதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். நீ கலங்காதங்க, சோர்ந்து போதாங்க, பயப்படாதங்க. அது இல்லை, இது இல்லையே, அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, என்ன பண்ணுவோம், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா. நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு கவலை வருதா? நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணுமே, ஒரு வீடு வாங்கி பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே, என் பிள்ளை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கலங்கும் போதெல்லாம் என் பாடல், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. சாத்தனுக்கு அடி போடுங்க, நான் பயப்பட மாட்டேன். அதில் பாடல் பாடி துதிப்பேன். நாளை தினம் அதுக்கு கவலைப்படட்டும், அவர் பார்த்து கொள்வார். அல்ல, ஒரு இரவு ஒரு பகலை கடப்பதற்கு பாருங்கள், அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம கடந்து போக முடியாது. ஒரே நாள் பாருங்கள், அந்த வயநாட்டில் பாருங்கள், கேரளாவில் இரவோட இரவு அத்தனை கொண்டு போயிட்டு, எத்தனை ஒரு வேதனை பாருங்கள். இன்றைக்கி எதையோ நினச்சி நம்ம வேதனை போடுறோம், கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உள்ளதை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். தாவீது இந்த கூழாங்காலை வச்சு தாவி கோழியத்தை முறியடித்து போட்டார். மோசே அந்த கையில் அந்த தடியை வச்சு தான் பாருங்கள், ஹல்லேலூயா, அதை கலக்குனார் பாருங்கள். ஹல்லேலூயா. மந்திரவாதெல்லாம் சொன்னாங்க, தேவனுடைய விரல் என்று சொல்லி அந்த தடியை கீழே போட்டால் பாருங்கள், பாம்பா மாறுது. அங்குள்ள மந்திரவாதிலாம் வந்து சொல்கிறான், பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் இவங்க கோலை வந்து என்ன செஞ்சுட்டு எல்லா கோலையும் விழுங்கி விட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி மந்திரவாதிகளுக்கு மேலாக பெரிய அற்புதங்களை செய்ய வைத்தது அந்த தடி தான் பாருங்கள். கத்திர தடியில் அவ்வளோ ஒரு அபிஷேகம் வச்சுருந்தாரு. மோசே மேல் அவ்வளோ ஒரு அபிஷேகம். அவ்வளோ லட்சக்கணக்கில் மக்களை பாருங்கள் கத்திர வெளியே கொண்டு வர வச்சார். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காதாங்க தேவ பிள்ளைகள். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடிய கத்திர அழைக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு வேணும். பலவீனம் அழுதுகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பலவீன கத்திர உங்களை விடுதலாக்க போகிறார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த பலன், நான் படிக்கலை, என்னை முட்டாள், ஞானம் இல்லை, என்னை பணம் இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ சொல்லி உங்களை தான் கத்திர அழைக்கிறார். உங்களை தான் கத்திர ஆசீர்வதித்து உங்களை கொண்டு தான் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எலும்புங்க நீங்கள், ஹல்லேலூயா, செபிங்க. உங்களை தான் கத்திர பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டார். கத்திரட்ட அப்படி தான் சொல்லுவார். அது இல்லை, இதுலன்னு சொல்லி ரொம்ப அழுகிறா. ஹல்லேலூயா. அழணும், செபிக்கணும் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னா பாருங்கள், அப்படியே அழுகி விட்டுருவேன். என் கிருபை உனக்கு போதும், நீ அழுகிறா, எல்லாம் உனக்கு தரும், முதலாவது என்னையே தேடுறீ. அதே மாதிரி செஞ்சு முடிச்சார் பாருங்கள். பணம் இல்லைன்னா திருமணம் பண்ண முடியாது, பணம் இல்லைன்னா படிக்க முடியாது. ஆனால் எனக்கு அதிசயம் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. படிப்பதற்கு பணம் கிடையாது, திருமண பணம் கிடையாது, வெள்ளி கிடையாது, பொண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதங்க, நல்லா ஹாப்பியாக பாடுங்க, துதிங்க. என் கர்த்தர் என் கூட இருக்கு, அது எனக்கு போதும். அவர் என்னை உயர்த்துவார், அவருடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்யும். தேசமே பயப்படுது, மகிழ்ந்து கலிகுறு, கர்த்தரோட பெரிய காரியங்களை செய்வான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவான். ஐயோ எனக்கு கணவன் சரியில்லை, ஐயோ எனக்கு பிள்ளை சரியில்லை. கர்த்தர் உங்களை செபிக்க வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் அவங்க கணவனாங்க மனைவியை பிள்ளைகளை ரட்சித்து அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது அவங்களுக்கு விடுதலை பாருங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பாருங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, ஆமே நீ செபி, நீ துதி சோர்ந்து போகாது. இருக்கிற நிலைமையில எழுப்பி வா மகளே, நம்முடைய முதலாவது அபிஷேகம் பண்ணுறேன். சத்துரு மத்தியில் உனக்கு பந்தி வைக்கணும், அதுக்கு அபிஷேகம் வேணும் பாருங்கள். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. சத்துரு மத்தியில் பந்தி வைக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும் பாருங்கள். நீ சோர்ந்து போயிருக்கீங்களா தேவ பிள்ளைகளை? சோர்ந்து போகாதங்க. எனக்கு அது இல்லை, இதில் அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஹல்லேலூயா.
இப்போ நீ கேளுங்க, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. ஆவில் நிரம்பி 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 நான் பாடணும், துதிக்கணும் ஏசப்பா. மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சீங்கப்பா, தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சீங்கப்பா. அந்த விதவியை தகப்பனை ஆசீர்வதிச்சிங்க அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும். ஹல்லேலூயா. அவனை சாக போகிறேன்னு சொன்னான், விறகு நான் பொறுக்கிறேன். ஹல்லேலூயா. நானே பிளேட் சாக போகிறேன்னு சொன்னா பாருங்கள். ஒன்றும் இல்லை பஞ்சகாலம் அப்படி. ஆனால் அந்த எளியா போய் என்ன செஞ்சார், சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, முதலாவது அவருக்கு இடத்த கொடுங்க. நான் உங்களை தேடுறேன்ப்பா. பாமச்செல்லாம் சொல்ல முதலாவது டிவியில் உட்காந்து பார்ப்பேன். நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்குறோம் பாருங்கள். நிறைய குடும்பங்கள் பாருங்கள் உடஞ்சி போச்சு, நொறுங்கி போயிட்டு அவமானம் நின்ற தேவனுக்கு முதலிடம் கொடுக்க முடியல பாருங்கள். பிள்ளைகள் கொடுக்க முடியல, கணவன் மனைவி கொடுக்க முடியல. யார் யாருக்கோ முதலிடத்தை கொடுத்து கொடுத்து எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலவீனம், சோர்ந்து போக வச்சு பிசாசு செபிக்க விடாமல் நிறைய குடும்பங்கள் என் கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லைன்னு பாருங்கள். அப்படியே சோர்ந்து சோர்ந்து செப வாழ்க்கை இழந்து வீட்டில் வறுமை, தரித்திரம், கடன், வியாதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒன்றுமே இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கீங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் யாருக்கான்னு செபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எப்போ ஃபோன் பிஸின்னு தான் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அவர் பார்ப்பார், அவருடைய பிள்ளையை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அப்படியே வெட்கப்பட்டாலும் வெட்கத்துக்கு ரெட்டிப்பான பலன் உண்டு. அவ்வளோதான் பாருங்க. எவ்வளவோன வெட்கத்தை அனுபவித்தேன், அதுக்கு பின்னால் ரெட்டிப்பான நன்மை கொடுத்துருக்காரு எனக்கு. அதனால பாரு கவலைப்பட. அபிஷேகத்தை கேளுங்க தேவ பிள்ளைகளை, அவர்கள் அபிஷேகத்தை கொடுப்பார். மோசையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், தாவீதை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். உதவியிட இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்து ஹல்லேலூயா பழுகி பெருக்கப்படும். உங்களிடத்துல உள்ளதை கொண்டு 2 மீன் 5 பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷத்து மீதியான துணிக்க கொடுத்தாரு பாருங்க கர்த்தர். அதில் சொல்லி கவலைப்பட்டு கலைங்கொண்டு இருக்கு தேவ பிள்ளையை கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்லுகிறார். உங்களை கொண்டு தான், உன்னை கொண்டு தான் மகளே, மகளை உன்னை கொண்டு தான், உன்னை கொண்டு தான் அழுது கொண்டு இருக்கிற மகளே மகளே உன்னை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சபலபதி கதூரி கரபா. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இருக்கிற நிலைமையில் எழும்பி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செபிக்க தொடங்கிறங்க தேவ பிள்ளைகளை. இந்த இரவில் நல்லா செபிங்க. ஹல்லேலூயா. பாடுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் பார்த்துருங்க. ஆண்டு சமூக கத்தன் பாரத்தை கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பா. ஆழ்வே சொல்லுவார், ஓம் பாரத்தையே தலையில் வச்சு சுமந்துக்கிட்டே இருக்கான். என் பாரத்தை எப்படி நான் சொல்ல முடியும்? முதலாவது ஓம் பாரத்தை என் மேலே வைக்க, கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான தள்ளாட விடாம ஓம் பாரத்தை என் மேலே வச்சு நான் பார்த்துக்கிடுதேன். இப்போ நான் உன்கிட்ட பேசணும், அதுக்கு இடம் கொடு. தேசத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம், எங்கே பார்த்தாலும் பிள்ளி சோனியம், உன்னை கொண்டுற பெரிய காரியங்களை செய்ய நினச்சிக்கிட்டு நீனா உன் காரியத்தையே நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. உன் காரியத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி ஆண்டு அப்படி தான் சொல்லுவார். ஆனால் இப்போ என் பாரத்தெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கப்பா, நான் எதுக்காக செபிக்கணும், நான் என்ன பண்ணணும் ஏசப்பா, இப்படி கேட்கும்போது பாருங்கள் அவர் சொல்லி கொடுப்பா. நம்மளோடு கூட கத்தரி பேசுவார், இடைப்படுவார். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் பாருங்கள். சபலமாக சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதவங்க. பிரச்சனை மாறும், கவலை மாறும், கடன் மாறும், வியாதி மாறும், என்னென்ன பிரச்சனை அழுதுகிட்டு உங்களுக்கு மாறும், மாறும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தேவ பிள்ளைகளை. அவர் பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார், அவர் செய்வார் பாருங்க. சோர்ந்து போகாதங்க, செபிங்க செபிங்க செபிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும்
ஆனந்தமே கசந்தமாறா மதுரமாகும். எகிப்து அகன்றிடுமே கொடிய எகிப்து அமேன். அப்பா ஸ்தோத்திரப்பா. அன்னை மோசே கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுங்கப்பா. ஒரு தடியை கொண்டு போய் ஆண்டவரை மந்திரவாதிகள்லாம் அசைச்சா ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாராண்ட. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை மோசே மேலே வைத்து நீ பெரிய காரியங்களை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. தாவீதிடம் இருந்த கூழாங்களை வச்சு கோலத்தை முறி அடித்து போட்டு பெரிய காரியங்களை செய்து முடிய பிள்ளைகளை உயர்த்தினீரப்பா. விதவியிடம் இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் ஆசீர்வதிச்சு அந்த பஞ்சகாலம் முழுதும் போசித்தீரே ஏசப்பா. நினைக்க முடிய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்க முடிய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்ளுங்க ஏசப்பா. அரவணைத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றறி நீ உன்னிடத்தில் ஒன்றுமில்லை அறிவேனே உள்ளபடி வாவேன். வா பாவி மழைத்து நில்லாதே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. நம்முடைய பிள்ளைகளில் ஆசீர்வதிங்கப்பா. அழுது கொண்டு கலங்கி கொண்டு என்ன பண்ணுவேன் என்ன செய்வன் புலம்புறாங்கப்பா. அம்மே இன்னைக்கு முதலாவதுமே தேட கர்த்தர் பாரத்தை வைத்து விட அவர் என்னை ஆதரிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை கொடுத்து உம்முடைய சமூகத்தில் இருந்து செபிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பலவீனங்கள் மாறட்டும், என்னென்ன பிரச்சனை மாறட்டும் ஏசப்பா. அப்போ இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடு இன்னையெல்லாம் அந்த குடும்பத்தில் வாழ முடியாதுன்னு கலங்குறாங்கப்பா. உதவி செஞ்சுருங்க ஏசப்பா. உதவி எதிர்காற்று வீசுகிறதப்பா. எதிர்காற்று இயேசுவின் நாமத்தில் அதட்டுக்கிறேன். இறையாதே அமைதலாக இரு என்று கட்டளை இயேசுவின் நாமத்தினால் இறங்குங்க. மந்திரம் தந்திரம் எல்லாம் எரியட்டும். எல்லா பில்லிசினை கட்டுகளை ஒட்டைக்கிறான் இயேசுவின் நாமத்தில். மாந்திர கட்டுகளை ஒட்டைக்கிறான் இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தை உரை மோதி அடிக்கிற சர்ப்பத்தின் வல்லமை சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சத்தானே ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவ. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, உங்களுடைய பிள்ளை ஜெயிக்க வைங்கப்பா, ஜெயிக்க வைங்கப்பா. இந்த பாடு பிரச்சனை வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வெளியேறி போகட்டும். கண்ணீரை துடைங்கப்பா. அழாது என்று சொல்லுங்கப்பா, பயப்படாது என்று சொல்லுங்கப்பா. யாற்றி தேற்றுங்க. ஷபலதர கத்தூரிமிக்கு யாருப்பா ஆசிர்வதிப்பா. உங்கள் பிள்ளை நீங்கள் ஆசீர்வாதி இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வாதியும். உங்களுடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். உங்கள் பேர பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். உங்கள் மருமக்கமார் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். பெற்றெடுத்த பிள்ளைகள் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். கணவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றும். மனைவி மேலே அபிஷேகத்தை ஊற்றும். வீடு முள்ளா இப்போ அபிஷேகம் 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 இறங்கட்டும். ஒவ்வொரு ரூமுகளையும் இறங்கட்டும். தேவனுக்கு பிரியமானதை காரியங்கள் செய்ய வேண்டாம். தேவனுக்கு பிரியமானதை அல்லேலூயா செய்யட்டும். உங்களுக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க இயேசப்பா. உதவி செய்யுங்கப்பா. நேரத்தை வீணாய் கடத்தாதபடி இயேசப்பா உம்மோடு செலவிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. கண்களை திறங்கப்பா, செவிகளை திறங்க இயேசப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தாள் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரப்பா. ஒவ்வொரு மேலே ஜெபாய் ஊற்றுங்கப்பா. என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கடங்குற பிள்ளைகளுக்கு இருக்கிற நிலைமையில உயர்த்தி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இருக்கிற நிலைமையில நம்மளை தூக்கி எடுத்துருங்கப்பா. தூக்கி தூக்கி எடுத்துருங்க இசப்பா. சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவீராக. அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றும். அல்லேலூயா. அறிவாக்கார தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக. இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே உதவி செய்யும். இயேசுவே பார்வணி சேனைகள் துரத்துறாங்கப்பா. நீ யுத்தம் பண்ணும், நீ வழக்காடும், எகிப்தின் நந்தியை புரட்டி போடும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அற்புதங்களை செய்யுங்க டேடி. அல்லேலூயா. அறிவாக்காரப்பா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கண்ணீரை துடைங்க இசப்பா, துடைங்க. அற்புதங்களை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. நீங்கள் அதிசயமானவர் அப்பா. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. தூக்கலாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்கப்பா. செபிக்க முடியுங்க. செபாவி ஊற்றுங்க டேடி. அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க. கணவன் பிள்ளைகள் மனைவி ரட்சிக்கப்படட்டும்.
அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னீரே, அதிசயங்களை காணப்படும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. நாம ஐயப்படட்டும். ஏசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.